வணக்கம். நான் உங்கள் லக்ஷ்மி. இன்னைக்குரிய வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட 5 நிமிஷம் சார்ட். நிஃப்டி பார்த்தோம்னா பைவட் பாயிண்ட்டுக்கு மேல 22,073ல ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி நமக்கு தொடர்ந்து முதல் ரெசிஸ்டன்ட் லெவல், இரண்டாவது ரெசிஸ்டன்ட் லெவலான 22,191 அடுத்தடுத்து பிரேக் அவுட் பண்ணிச்சு. பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் ரெசிஸ்டன்ட் லெவல் 2க்கும் 3க்கும் நடுவில் கொஞ்ச நேரம் சஸ்டெயின் ஆகி திரும்பவும் R3 நமக்கு பிரேக் அவுட் பண்ணிச்சு. இந்த இடத்துல 22,277 இங்கே நமக்கு 22,300 இந்த ரெசிஸ்டன்ட் லெவல் கொடுத்துருக்கோம் இல்லையா. இப்போ இந்த லெவலை ரீச் ஆகும்போது நமக்கு கொஞ்ச நேரம் மார்க்கெட் சஸ்டெயின் ஆகும் அப்படிங்கறத ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இந்த லெவலை ரீச் ஆன உடனே அடுத்து இங்கே பிரேக் அவுட் ஆகி திரும்பவும் கீழ் நோக்கி வருமா அல்லது மேல் நோக்கி மூவ் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். இப்போ இந்த மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி திரும்ப நமக்கு மேல் நோக்கி தான் மூவ் ஆயிருக்கு. அப்போ நம்ம இந்த இடத்துல 30 மினிட்ஸ் கேண்டில் ஸ்டிக்கை வச்சு ஓப்பன், க்ளோஸ், ஹை, லோ இந்த லெவலில் வச்சு S4 மணிக்கும் R4, R5, R6 கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஃபார்முலா வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. அதுக்கடுத்து இந்த லெவல்ஸை வச்சு அடுத்த கட்ட மூவ்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். இங்கே R4 ஆன 22,357 வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆச்சு. மார்க்கெட் மூவ் ஆகி பார்த்தோம்னா அடுத்த லெவல் R5 22,377 வரைக்கும் மூவ் ஆகி அந்த ஜோன்லயே திரும்பவும் நமக்கு என்ன ஆயிருக்கு, கீழே இறங்கி R4ஐயும் பிரேக் அவுட் பண்ணி R4க்கும் R3க்கும் நடுவில் மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி 22,337 அதாவது R4 ஜோன்ல நமக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. இங்க சப்போர்ட் லெவல் 22,000 நமக்கு டச் பண்ணியிருக்கான்னு பார்த்தோம்னா லோ லெவல் பார்க்கும் பொழுது 22,067 நமக்கு இந்த லெவல் பிரேக் அவுட் பண்ணல. ரெசிஸ்டன்ட் லெவல்ல பார்க்கும் பொழுது 22,200 பிரேக் அவுட் பண்ணிருச்சு. ஹை லெவல் 22,394. இப்போ இந்த 300ஐயும் நமக்கு பிரேக் அவுட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆச்சு. ஆனா இந்த லெவலை நமக்கு பிரேக் அவுட் பண்ணல. க்ளோஸ் ஆகும் பொழுது 22,337லயே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இங்க நம்ம இந்த சேனல்ல ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல பார்த்த நம்பர்ஸ் தான் இங்க பார்த்துட்டு இருக்கோம். 3 சேனல் இருக்கு இல்லையா. இப்போ 4ஆம் தேதி இரண்டாவது சேனலுக்குள்ள ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. 5ஆம் தேதி இந்த இடத்துல நம்ம ஒரு ஜோன் செட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருந்தோம் 250. அந்த ஜோனை பிரேக் அவுட் பண்றதுக்கு வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஜோனை பிரேக் அவுட் பண்ணிருச்சுனாலே நமக்கு முதல் சேனலுக்குள்ள என்ட்ரி ஆயிரும் அப்படின்னு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பிரேக் அவுட் பண்ணி நமக்கு 1வது சேனலுக்குள்ள ட்ரேட் ஆயிருக்கு. 1வது சேனலுக்குள்ள ட்ரேட் ஆகி ஆனால் நமக்கு 1வது சேனல்ல டாப் வரைக்கும் போகல, மிடில்லையே இங்கே க்ளோஸ் ஆகிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த டாப்பை நமக்கு இன்னும் பிரேக் அவுட் பண்ணலை. இந்த டாப்பை பிரேக் அவுட் பண்ணும்போது மார்க்கெட் வந்து திரும்பவும் சஸ்டெயின் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அந்த லெவல் வந்து பார்த்தோம்னா 22,450 500 வரைக்கும் மார்க்கெட் வந்து சைட்வேஸ்ல போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். இப்போ இதே இது மார்க்கெட் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு, இதே நமக்கு கீழே இறங்கி இருந்தது அப்படின்ற பட்சத்துல நமக்கு 3வது சேனலுக்கு என்ட்ரி ஆகுமா அப்படின்னா இந்த பாட்டமை உடைக்கணும். இந்த பாட்டம் நமக்கு உடைக்கல. இதோட லெவல்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. ஆரம்பத்துல பார்த்தப்போ நமக்கு மார்க்கெட் வந்து ஸ்லோப் இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. இப்போ நமக்கு இது ஆப்போசிட் சைட்ல இந்த ஸ்லோப் வந்து மூவ் ஆயிருக்கு. இதே மாதிரி ஹை லெவலுக்கும் பார்க்கும் பொழுது ஹை லெவலோட ஸ்லோப்பு நமக்கு டவுன்வர்ட்ஸ்ல இருந்தது, இப்போ திரும்ப அப்வர்ட்ல மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது தொடருமா அப்படிங்கிறத நம்ம இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணிட்டே வந்தோம்னா கண்டிப்பா நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்கு. இங்க நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது 4 மணி நேர சார்ட். முதல் பாதியில பார்க்கும்போது நல்லாவே நமக்கு தெரியுது பையரோட டாமினேஷன் அதிக லெவல்ல இருந்தது.
நல்ல ஒரு ரேலியும் இருந்தது. பார்த்தோம்னா அதோட வாலட்டிலிட்டி அதிக லெவல்ல நமக்கு நிஃப்டி 50யோடது இருக்கு. இரண்டாவது கேண்டில்ல செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு மூவ்மெண்ட் வந்து ரொம்ப கம்மி தான். அதோட முடியும் தருவாயில நமக்கு பையரோட டாமினேஷன் தான் அதிக லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த விக்கை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. மேலும் முதல் நாளுக்குரிய ஹை பிரைஸையும் தாண்டி தான் நமக்கு இந்த கேண்டில் வந்து 2 கேண்டிலுமே மூவ் ஆயிருக்கு. அப்ப அடுத்த கட்டம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மூவ்மெண்ட்டை வச்சு பார்க்கணும். இந்த கேண்டிலுக்கு ஓப்பனிங் ஹை ப்ரைஸை தாண்டி கேண்டில் க்ளோஸ் ஆகுதா அல்லது கீழே க்ளோஸ் ஆகுதா அப்படிங்கிறதையும் நம்ம கவனிச்சுக்கிட்டே வந்தோம்னா அடுத்த கட்ட மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை நம்மளால ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். இங்கே நம்ம அடுத்து பார்க்க போகிறது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே தான் 48,241ல் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி முதல் கட்டத்தில் ரெசிஸ்டன்ட் லெவல் 1ஆன 48,438 பிரேக் அவுட் பண்ணிச்சு. பிரேக் அவுட் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு ரெசிஸ்டன்ட் லெவல் 2ஆன 48,631 அந்த ஜோன்லேயே திரும்பவும் இறங்கி இங்கே ரெசிஸ்டன்ட் லெவல் 1லேயே நமக்கு சஸ்டெயின் ஆயிருக்கு. சஸ்டெயின் ஆகி திரும்பவும் இந்த R2க்கும் R1க்கும் நடுவிலேயே மார்க்கெட் மூவ் ஆகி 48,489ல் பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே ஹை லெவல் பார்க்கும் பொழுது 48,657. இங்கே நம்ம 48,500 பிரேக் அவுட் பண்ணியிருக்கானா பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. 48,900 பிரேக் அவுட் பண்ணியிருக்கானா இன்னும் இந்த லெவல் நமக்கு ரீச் ஆகலை. க்ளோஸ் ஆகும் பொழுது 48,489 இந்த லெவலை தாண்டி தான் நமக்கு பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. சப்போர்ட் லெவலில் பார்க்கும் பொழுது 48,190 லோ லெவல், நமக்கு இங்கே 48,100 வச்சுருக்கோம். இந்த லெவலுக்கு நமக்கு சப்போர்ட் லெவல் ரீச் பண்ணலை. நிஃப்டியை விட பார்க்கும் பொழுது பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் வந்து நமக்கு வாலட்டிலிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறத பார்க்க முடியுது. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்குது பேங்க் நிஃப்டியோட 1 மணி நேர சார்ட். இங்கே நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்த்தோம். அதே பிட்ச் ஃபோர்க்கில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மிடில் லைன், அந்த மிடில் லைனுக்கு கீழே பிலோ லைனுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இன்னும் நமக்கு பிலோ லைனுக்கு மேலே தான் பார்த்தோம்னா அதோட டிஸ்டன்ஸ் வந்து இன்னும் நமக்கு அதிகமாக தான் ஆயிருக்கு. அப்போ மார்க்கெட் வந்து என்ன மாதிரி மூவ் ஆகுது அப்படிங்கிறத இதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணலாம். மேலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சேனலில் இந்த இடத்துல டச் ஆயிருக்கு. டச் ஆன உடனே ஒரு இறக்கம் கொடுத்துருக்கதை நம்ம பார்க்க முடியுது. இந்த மாதிரி நம்ம லைன்ஸ் ட்ராப் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு மாற்றம் வந்து கண்டிப்பாக மார்க்கெட்டில் நடக்கும். அதையும் நம்ம செக் பண்ணிகிட்டே வந்து பிளான் அதுக்கேற்ற மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியும். மேலும் இந்த லெவல்ஸும் பார்த்தோம்னா நமக்கு இறங்கு முகத்திலே வந்தது. இப்போ என்ன இருக்கு அப்படின்னா அதோட டைரக்ஷன் மேல் நோக்கி மாறி இருக்கு. அதே மாதிரி ஹை லெவலில் பார்க்கும் பொழுது ஹை லெவலுக்கு வந்தது. இப்போ இங்கே நமக்கு மாறி இருக்கு. மாறும் பொழுது இந்த ஒவ்வொரு லெவலா நம்ம செக் பண்ணிட்டே வரணும். இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணுதா, அதாவது முதல் கட்டமா 49,000 இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணி மேலே மூவ் ஆகும் பொழுதுதான் பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்டு மேல் நோக்கி நமக்கு கண்டினியூஸா மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இங்க நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது 4 மணி நேர சார்ட். இதுல வந்து முதல் கேண்டில பார்க்கும் பொழுது நமக்கு பையரோட டாமினேஷன் அதிகமா இருக்கு. ஆனா செல்லரோட டாமினேஷன் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு 40% கிட்ட இருக்கு. நிஃப்டியில பார்க்கும் பொழுது அங்க நமக்கு 90% கிட்ட பையரோட டாமினேஷன் தான் அதிகமா இருந்தது. இங்கே அதுல கம்பேர் பண்ணும் பொழுது நிஃப்டியோட செல்லரோட டாமினேஷன் கொஞ்சம் அதிக லெவல்ல இருக்கு. இரண்டாவது பாதியில பார்க்கும் பொழுது பையரோட டாமினேஷன் அதிக லெவல்ல இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பாயிண்ட்டும் முதல் நாளுக்குரிய ஹை நம்மளோட இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணி தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா இந்த லெவல் பார்க்கும் பொழுது நமக்கு சேமா இருக்கு. க்ளோஸ் ஆகும் பொழுது இந்த இடத்துல நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ அதுக்கு அடுத்த மூவ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த அடுத்த கேண்டில் முடியும் பொழுது நமக்கு இந்த கேண்டிலை விட ஹை லெவல்ல போய் முடியுதா இல்ல லோ லெவல்ல முடியுதா அப்படிங்கிறத வச்சு அடுத்த கட்ட மார்க்கெட் மூவ்மெண்ட்டை நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.